இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இன்றைக்கி வந்து மட்டன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அது எங்கள் வீட்டு ஸ்டைலில். எண்ணெய் ஊற்றிக்கோங்க, ஸ்பைசஸ்லாம் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாலாம் போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. சைட் பை சைடாக இந்த குழம்புக்கு தேவையான மசாலா, சின்ன வெங்காயம், தக்காளி, சோம்பு, கருவேப்பிலை போட்டு வணக்கி வச்சுக்கோங்க. இந்த பக்கம் நல்லா வெங்காயம் தக்காளி நம்ம வணக்கினதுக்கப்புறம் மட்டன் நல்லா கழுவி வச்சுருக்கோம் இல்லையா, அதை போடுங்க. போட்டதுக்கப்புறம் தேவையான மஞ்சத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் போட்டு நல்லா வணக்கி எடுத்துருங்க. அந்த வெங்காயம் தக்காளி வணக்குறோம் இல்லையா, அதை வந்து பேஸ்ட் பண்ணி ஆற வச்சு பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. குழம்பு கூட்டி வைக்கும்போது அந்த மசாலா போடணும். அப்புறம் இப்போ வந்து நல்லா இதெல்லாம் கிளறி விட்டதுக்கப்புறம் பெப்பர் கொஞ்சம் சேர்த்து, புதினா மல்லி சேர்த்து, தண்ணி தேவையான அளவு, மட்டன் வேகிற அளவுக்கு தண்ணி வச்சு விசில் போட்டுருங்க. விசில் போட்டதுக்கப்புறம் விசில் அடங்கினதுக்கப்புறமா எடுத்து ஓப்பன் பண்ணிவிட்டு தேவையான வீட்டு மசால் பொடி அதை போடுங்க. அப்புறம் வெங்காயம் தக்காளி வணக்கி வச்சோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டு அரைச்சி பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. அப்புறம் குழம்புக்கு தேவையான, குழம்பு கூட்டி வச்சதுக்கப்புறம் தேவையான உப்பு சேர்த்து மறுபடியும் புதினா மல்லி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சிட்டிங்கன்னா குழம்பும் மட்டனும் சேர்ந்து நல்லா கொதித்து இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணி சுட சுட சாதத்தோடு போட்டு சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். ஈஸியான ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம வீட்டு சாப்பாடு மொறுமொறுன்னு பொரித்த சில்லி, மட்டன் சுக்கா, இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்த மட்டன் குழம்பு சாப்பிட்டோம். சிறப்பாக இருந்துச்சு. உங்களுக்கு நம்மளே சமைச்சிட்டு நம்மளே எப்படி இருக்குன்னு சொல்லக்கூடாது, தம்பிட்டு கேட்போம். நல்லா இருக்காடா தம்பி, சொல்கிறா, சிரிக்காத. நல்லா இருக்கு. நீ சொல்கிறா எப்படா இருக்குது? ஓகே, தேங்க்ஸ்.